இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில செய்கிற மிக முக்கியமான காரியங்கள் 2. புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. நமக்கு தேவையான விஷயங்களை வசனங்கள் மூலமாக ஞாபகப்படுத்துறார். சில சமயம் நம்மளுடைய சில பலகீனங்கள் உடனே சரியாகாது பாருங்க. அந்த பேட்டர்ன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் இமிடியட்லி. மாறவே முடியாதுன்னு இல்லை, ஆனால் ஒருவேளை ரொம்ப நாட்கள் எடுக்கலாம், சில சமயம் மாறாம கூட இருக்கலாம். சம் பேட்டர்ன்ஸ் கேன் பி டிஃபிகல்ட். நம்ம நிறைய பேர் பண்ற தப்புன்னு தெரியுமா? நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். பேட்டர்ன்ஸை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பேட்டர்ன்ஸ் நம்மள நெகட்டிவா சில விஷயங்களை கொண்டு போயிருக்குன்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? அந்த பேட்டர்ன்ஸை ஒவ்வொரு வாட்டி அந்த பேட்டர்ன் லூப் கூட வரும்போது, இந்த பேட்டர்ன் கிட்ட வரும்பொழுது, அந்த பேட்டர்ன் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும்பொழுது நம்ம இல்ல இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் ஆண்டவர் ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா செய்ய போற, நான் ஃபோக்கஸா இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, பீப்புள் கிண்டல் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, புரிஞ்சிச்சுன்னா முன்னாடி ஏறி போயிட்டே இருங்க. மாற்றங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில காட்டுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டாமார்ட்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு தம்பி வந்து அந்த பொருள் எடுத்துட்டு வந்தார். வேகமாக வந்தார். வந்துட்டு என்கிட்ட அதை கொடுக்கும் பொழுது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், சார் இதோட நான் இந்த மாதம் 3வது முறை வரேன் அப்படின்னாரு. நீங்களே வரீங்களான்னு? ஆமாம் நான் தான் வரேன் அப்படின்னாரு. சரிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உக்காந்துட்டேன். அந்த பொருளை பயன்படுத்திட்டு நான் அவர் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு தம்பி ஒரு மாதத்தில் 3வது முறை வராருன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க? அப்போது எத்தனை முறை நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உடனே போய் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எத்தனை வாட்டி நான் அப்படி பொருட்களை இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கெலாம் போட்டு பார்க்கும்போது நிறைய வாட்டி வாங்கியிருக்கிறேன். அதை விட முக்கியமாக எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, யூஸ்வலாக இந்த இன்ஸ்டாமார்ட்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸ்விக்கி இல்லாமல் இருந்துச்சுன்னா, நான் கடைக்கு நடந்து போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். அது பழங்களாகட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும், நான் நடந்து போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் ஆனால் இப்போ இப்படி ஒரு ஆப் இருந்ததுனால I was just sitting in the place where I was and I was ordering through an app. அது என் கைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை நான் ப்ராசஸ் பண்ணும்போது என் மனசில் ரொம்ப அதிகமாக நான் உணர்ந்த காரியம் அப்போது, ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு நடக்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண கொஞ்சம் ஃபிட்டாக கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் இதில் போயிடுச்சே. அப்போது நான் எவ்வளோ நேரங்கள் கடந்த சில மாதங்களில் நடக்காமல் இருந்திருக்கிற, ஃபிட்னஸை குறித்து கவனிக்காமல் இருந்திருக்கிறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. திஸ் வாஸ் அ ரேண்டம் தாட் தட் கேம் இன் டு மை மைண்ட். திடீரென்று சொல்லி என் மனசில் தோன்றின ஒரு விஷயம், நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம் என்று சொல்லி, அதை ஞாபகப்படுத்தினதுனால இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பிக்கணும். நான் நிறைய நடக்கிறது இல்லை இப்போது. நிறைய விஷயங்களை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் திஸ் மை யூஷுவல் வாக்கிங் இஸ் நாட் தேர். நடக்காததுனால என் ஃபிட்னஸ் போகுது. ஸோ இப்போ நான் இமீடியட்டாக ஒரு ரொட்டீனை உள்ளே கொண்டு வரணும். நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம வேலை செஞ்சோன்னா ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஒரு 1 hour நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சா ஒரு 10 நிமிஷம் அப்படி போய் நடந்துட்டு வரலாம் என்று சொல்லி சில விஷயங்களை நானே கொண்டு வர ஆரம்பித்தேன். ஏன், எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் அந்த சம்பவத்தை பற்றி நான் யோசிக்க முடியாது. ஃப்ளாஷ்பேக்காக மாறி அதன் மூலம் என் வாழ்க்கையில் இருக்கிற சில பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டினது நிமித்தம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் சில செயல்முறைகள் வந்திருக்கு. அது நன்மையாக இருக்கிறது. And that's flashback. இந்த ஃப்ளாஷ்பேக் சீரீஸை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஏர்லி சர்ச்சில் ஆரம்ப காலங்களில் அவங்க ஊழியங்களை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிற நாட்களில் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் சில காரியங்களை செய்கிறாங்க இந்த அப்போஸ்தலர்கள். அந்த காரியங்களை அவங்க எப்படி செய்கிறாங்க, எப்படி ஒரு பேதுரு இப்படி செய்கிறாரு, எப்படி ஒரு யாக்கோபு இப்படி செய்கிறாரு, எப்படி அவர் கூட இருந்த அந்த சீசர்கள் நம்மளுக்கு தெரியுமே, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் என்று தெரியுமே. அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க, அவங்க பேச தெரியாமல் பேசிட்டு இருந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பயந்தாங்கோலிங்க, அவங்க எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும் பொழுது அதற்கெல்லாம் காரணம்
The time that they spent with Jesus, இயேசுப்பாவோட இருந்த நாட்களை பார்க்கும் பொழுது இயேசுப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், எஸ், அதுதான் இன்றைக்கு அவங்களை இப்படியாக உருவாக்கி இருக்கிறது. Maybe the Holy Spirit is working in them. அவங்களுக்குள்ள வேலை செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். எப்படி வேலை செய்கிறார்னா ஞாபகப்படுத்துறாரு. ஏசப்பா இதை சொன்னாலும் இந்த சிச்சுவேஷனில் நீ இப்படி தான் அதை பேசணும், இதை சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுதில்ல, இந்த வசனத்தை இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இந்த சர்மனில் இப்படி சொன்னாங்களே, இப்படி உனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு, அப்போ ஆண்டவர் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எவ்ரிடே லைஃப்ல நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். கர்த்தரோட வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி அந்த விஷயங்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம அதை செயல்படுத்த செய்றார். பார்த்தீங்களா? That's the Holy Spirit and that's what Flashback series is all about. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில செய்கிற மிக முக்கியமான காரியங்கள் 2. புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. நமக்கு தேவையான விஷயங்களை வசனங்கள் மூலமாக ஞாபகப்படுத்துறார். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் யாருக்கா இருந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். தூங்க முடியாமல் சில காரணங்கள் இருந்தால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுவோம். ஆனால் ஒருத்தரை பார்த்தங்க, அவர் பேர் பேதுருங்க. இந்த பேதுரு என்ன பண்ணுறாருன்னா எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இந்த பேதுரு என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் அவருக்கு நிச்சயமாக மரண தண்டனை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறார் ஏரோது ராஜா, நிச்சயமாக மரண தண்டனை அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் நல்லா தூங்குறாருங்க, கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் தூங்குறாருங்க. எப்படி தான் இப்படி தூங்க முடியுதுன்னு எனக்கு தெரியலங்க. சத்தியமாக அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க. வாசிப்போமா எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். It's going to be interesting. சந்தோஷமா வாசிப்போம் எல்லாரும். 12:1-12. எஸ், லெட்ஸ் ரீட். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதற் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுருவுக்கு எப்போ தெளிவு வந்தது என்ன வசனம் சொல்லுது? எந்த வசனத்துல சொல்லுது எப்போ தெளிவு வந்தது? 11வது வசனத்துல தான் அவருக்கு தெளிவே வருது. அப்ப அந்த அளவுக்கு தூக்க கலக்கத்தில் இருக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிற மனுஷன், செம டீப் ஸ்லீப்ல இருக்கிற மனுஷனை ஒரு ஏஞ்சல் வந்து தட்டி எழுப்பிச்சான். எப்படி என்ன சொல்லுது வசனம்?
விழாவில் விழாவில் தட்டுனா எவ்வளோ வலிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம விழா இல்லை, விழாவில் தட்டினா சும்மாவே வலிக்குங்க. அந்த இடத்துல வச்சா ரொம்ப நாள் வலிக்கும். ஓகே, அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தட்டி எழுப்பின அளவுக்கு அவன் தூங்குறான். அவ்வளோ தூக்கம் அவருக்கு, டீப் ஸ்லீப்பு. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா அவர் தெரியல பாருங்க, அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்பு. 11ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் தாண்டி, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தாண்டி, அந்த சிறை கதவுகள்லாம் தாண்டி வெளியே வந்த பிறகுதான் அவருக்கு தெளிவே வருது, தூக்கம் தெளியுது. சில சமயம் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது பார்த்துருக்கிறீங்களா, எஞ்ச உடனே நமக்கு தெளிவு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும் தெளிவு வரத்துக்கு. ஏன்னா அவ்வளோ டீப்பாக நம்ம ஸ்லீப் பண்ணியிருப்போம். அதனால தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, பீட்டர் அவ்வளோ டீப்பாக ஸ்லீப் பண்ணியிருக்கிறார், அவ்வளோ டீப். இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களோட எல்லா இடத்துலையும் இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு டிசைபிள் ஜேம்ஸை கொலை பண்ணார் இதே ராஜா. இப்போ அந்த சந்தோஷம் மக்களுக்கு, அதனால சந்தோஷம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு, சரி இன்னொரு ஆளை இதே மாதிரி கொலை பண்ணால் மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, பேதுருவை அப்படி தூக்கி உட்காந்து வச்சிட்டாருங்க உள்ள. எப்போ? அடுத்த நாள் கொலை பண்ணுறதுக்காக. இப்போ இவனுக்கு நல்லா தெரியும், பீட்டருக்கு நல்லா தெரியும் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு. அவனை சுற்றி கிட்டத்தட்ட 16 சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. கை கால்லாம் விலங்கு போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு மனுஷனால எப்படி நல்லா தூங்க முடியும்? இப்போ இப்படி இவரால் தூங்க முடிஞ்சதுன்னா ஏதோ இருக்குயா, ஏதோ விஷயம் இருக்கு, ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? இங்க கவனிங்க, ஃப்ளாஷ்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்குமா? பார்க்கலாம் என்ன ஃப்ளாஷ்பேக் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு. வாசிப்போமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனி என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, இந்த இடத்துல பேதுரு நல்லா தூங்குறாரு, கூட சேர்ந்து 2 பேரும் தூங்குறாங்க. அங்க பாவம் இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேதனையோடு கூட ஜெபிப்பாங்க கூடன்னு சொல்லி இவங்களை கூட்டு வராரு. அவர் அங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை விட விடலை. அவர் திரும்ப வந்து ஞாபகப்படுத்துறாரு, இவங்க திரும்ப தூங்குறாங்கய்யா. எத்தனை முறை ஞாபகப்படுத்தினா தூங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போதான் அவர் சொல்கிறார், எப்பா ஆவி உற்சாகமாக இருக்கு, ஆனால் மாம்சம் பலகீனமாக இருக்கியா. ஆனால் ஜாக்கிரதையாரு, விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கோ, இல்லாட்டி விழித்திருப்பா, விழித்திரு, இல்லாட்டி என்ன ஆகும்? டெம்டேஷன் வந்துடும். ஓகேயா? சரியா இல்லையா? தலா விட்ட மாட்டீங்களே யாருமே. விழித்திருந்து கேட்போம், இல்லாட்டி டெம்டேஷன் வந்துடும். ஓகே, கவனிங்க, பேதுரு ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் இங்கே சிறையில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? அவர் உட்காந்து சொல்லுங்கய்யா, சிறை நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும். அந்த சீனை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பவுலும் சீலாவும் இதே மாதிரி தான் ஒரு இடத்துல சிறையில் மாட்டுவாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுலும் சீலாவும் சிறையில் மாட்டுவாங்க. ஆனால் அவங்க விழித்திருந்து ஜெபிச்சு துதி பாடுவாங்க. கரெக்டா? வர்ஷிப் சர்வீஸ் நடத்துவாங்க. அங்கே முழிச்சிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் பேதுரும் ஜெபிச்சிருக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னையா இது விஷயம்னு பார்த்தா ஏற்கனவே ஜீசஸ்க்கு இதுதான் பண்ணியிருக்கிறாரு.
ஜீசஸ் ஜெபிக்க சொல்லி கூட்டு போயிருக்கிறாரு, அங்கேயும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறார் மனுஷன். இதுதான் ஃப்ளாஷ்பேக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தேன், இது கடைசி வாரம் ஃப்ளாஷ்பேக். அதனால் என்ன இருக்குது, நமக்கு போனஸ் இருக்குது. போனஸ், எஸ் போனஸ் இருக்குது. என்ன போனஸ் இருக்குது? போனஸ் ஃப்ளாஷ்பேக் இருக்குது. யூஸ்வலாக இந்த சீரீஸில் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருந்தோம். கரெக்டாக இல்லையா? பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க, பின்னாடி இருக்கவங்களாம் பேசுங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருந்தோம், கரெக்டா? ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் பார்த்தோமா? ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், கடைசி வாரம்ன்றனால 2 ஃப்ளாஷ்பேக் பார்க்க போகிறோம். ஓகேயா? வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். பேதுரு ஐயாக்கு இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஜெபிக்க வேண்டிய நேரங்களை நல்லா தூங்குவது அவரோட பிரச்சனையாக இருந்திருக்கு. And he had the other 2 disciples also for company with him. But let's focus on Peter. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சிறையில், நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம், சிறையில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபிச்சுட்டு இருந்திருக்கணும், ஆனால் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இது அவருக்கு புதுசு இல்லைன்னு இப்போ நம்மளுக்கு தெரிய வருது ஃப்ளாஷ்பேக்கில். ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ்பேக் கெத்செமனி தோட்டத்தில் பார்க்குறோம். ஜீசஸ் ஜெபிக்க சொல்கிறார், ஜீசஸ் ஜெபிக்கிறார், நான் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, அது ஒரு பை சான்ஸ்ன்னு நினச்சா அதுக்கு முன்னாடி திரும்பியும் அதே நடக்குது. எங்க? லூக்கால டிரான்ஸ்பிகரேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டிரான்ஸ்பிகரேஷன் டைமில் மலைக்கு கூட்டு போகிறாரு. நம்ம வசனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கிறோம், 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு, எதுக்கு? ஜெபம் பண்றதுக்காக தான் கூட்டு போயிருக்கிறாரு. மலை மேல வாப்பா ஜெபிக்கலாம், இவங்க 2 பேரும் கூட்டு போயிருக்கிறாரு. 28 இந்த 29 அவர் ஜெபம் பண்ணுகையில், யாரு? மேலே போயிட்டு ஜீசஸ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்துக்கோங்க. ஜெபத்தை ஆரம்பிச்சு ஜெபம் அந்த இடத்த வல்லமை நிரப்ப ஆரம்பிச்சு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த இடத்துல வல்லமை நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. வல்லமை நிரம்பின உடனே அந்த இடத்துல பெரிய விஷன் வர ஆரம்பிச்சிச்சு. டிரான்ஸ்பிகரேஷன் நடக்குது. க்ளோரி ஆஃப் காட் அங்கே இருக்கு. 2 பெரிய ஆளுங்க அந்த இடத்த தெரியறாங்க. அவங்க பெரிய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸுடைய அவருடைய மரணத்தை குறித்து மற்ற அதிசயமான காரியங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாதி தூக்கத்துல முடிச்சு நம்மால ததக்க புதக்குன்னு வளர்றாரு. நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி சில சமயத்துல நல்லா தூங்கிடுவோம். திடீர்னு ஹல்லேலூயா அப்படின்னு ஹல்லேலூயா அப்படின்னு, எதுக்கு ஹல்லேலூயா சொன்னாங்கன்னே தெரியாது. எஞ்சி வளர்றாருங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. அவர் பேசுறத வளர்றதுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அதையும் குறிப்பாக குத்தி காட்டுறதுக்காக போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க. இவர் லூக்கு என்ன போட்டு வச்சிருக்கிறாரு? என்ன போட்டிருக்கிறாரு? 33வது வசனம், தான் சொல்லுகிறது இன்னதென்று. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லியிருக்கு 33rd verse, தான் சொன்னதென்று. As the men were parting from him, Peter said to Jesus, Master, it is good that we are here. Let us make 3 tents. அந்த கடைசி போர்ஷன் வாசிங்க, கடைசி போர்ஷன் 33. Not knowing what he said. Not knowing what he said. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன பேசுறானே அவனுக்கு தெரியல. பாதி தூக்கத்தில் எந்திரிக்கிறான். திடீர்னு பார்த்தா பயங்கரமா ஒரு மகிமை இருக்கு, ஒரு ரெவலேஷன், பெரிய ரெவலேஷன் நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. புரியாம ஏதோ சரி நானும் ரவுடி தான் அப்படின்னு காட்டிக்கணும்ல, அதனால நானும் இதுல இருக்கு, எனக்கு புரியுது அப்படின்லாம், எனக்கு இந்த ரெவலேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று பேசி ஏதோ வளர்றாயா.
So very clearly we can rest the case saying that Peter had a problem with sleep, especially during times of prayer. ஜெபிக்க வேண்டிய நேரங்கள்ல ஜெபிக்காம தூங்குறது, ஜெபிக்கணும்னாலே தூக்கம் வருது, பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது, ஒரு sermon கேட்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வருது, கர்த்தருக்காக இதை செய்யணும்னா அன்னைக்கு தூக்கம் வருது, படிக்கணும்னா தூக்கம் வருது, ஊழிய செய்ய போனா தூக்கம் வருது, இல்லாட்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயம் தூக்கம் வருது. So many reasons you can say, but Peter had a problem. பேதுருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த காலை நேரத்தில் I just want to deal with something. Holy Spirit wants to break something. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பெரிய சில பிரச்சனைகளை உடைக்க விரும்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவர்கள் மந்தமாக, சோம்பேறிகளாக, முன்னேற்றம் அடையாமல் இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் பின்னோக்கி போகிறவர்களாக இருக்கிறத மாற்ற கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெறும் வாய்ப்பேச்சாளர்களாக நம்ம இல்லாம கர்த்தருக்காக வசனங்களை செயல்படுத்தி வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக நம்ம இருக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்காக இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பேதுருக்கு இருந்த இந்த பிரச்சனை போல இன்றைக்கு நமக்கு இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசோதித்து பார்க்க சொல்றாரு. நமக்கு இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ், வீக்னஸ் இருக்கா? மிக முக்கியமான விஷயத்தை நெக்ஸ்ட் 30 minutes பேச போறேன். ஸோ ஐ வாண்ட் கம்ப்ளீட் அட்டென்ஷன். முழு ஃபோக்கஸ் வேணும். மனசுக்குள்ள வேணா ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சுக்கோங்க. என் கவனம் சிதறக்கூடாது என்று சொல்லி, இங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்த ஆளுகை செய்யணும் என்று சொல்லி, ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தியால் அடித்த மாதிரி இறங்கணும் என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? வீக்னஸ், பீட்டருக்கு இந்த வீக்னஸ் ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஜபம் ஆரம்பிக்கும் முதலாம், அது முக்கியமாக ஜபம் செய்ய வேண்டிய நேரங்கள்லாம் அவனுக்கு தூக்கம் வந்துடுது. இது பாவம் கணக்கில் வருமான்னு கேட்டால் இது பாவ கணக்கில் வராது. This is different from sin. பார்த்துக்கோங்க. This was not sin, but this can lead into sin. பேதுருக்கு இருந்த இந்த வீக்னஸ் பாவம் கிடையாது. அவன் இந்த வீக்னஸ்ல, இந்த ஒரு பலவீனத்தில் இருந்தது ஆக்சுவலாக பாவம் கிடையாது. அது பாவத்தில் சேர்க்க முடியாது. ஆனால் இது தொடர்ந்தா இது பாவத்துக்கு நேராக போக முடியும். கவனிக்கிறீங்களா? I want complete attention. I want each one of you to process. As I speak, I pray that the Holy Spirit will help you to process. நான் இதை பேசுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி உங்கள் உள்ளத்தில் வேலை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? கவனம் இருக்கா? இது பாவம் கிடையாது, ஆனால் பாவத்துக்கு நேராக இழுத்து சொல்ல முடியும். அப்படி நம்ம பலருக்கு பல பழக்கங்கள் இருக்குமா? இருக்கா? எனக்கு இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒரு பேட்டர்னாக இருக்குது. நான் கம்பெனியெல்லாம் கார்பரேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும். இந்த கார்பரேட்லலாம் பெரிய பெரிய பொசிஷன்லாம் இருந்தேன். இந்த கார்பரேட்டில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். பார்த்துக்கோங்க, முக்கியமான மீட்டிங்ஸு, அந்த இயர்லி ஆனுவல் ரிவ்யூ அந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும். அந்த மீட்டிங்கில் நான் உட்காந்துருப்பேன், எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் சிஇஓலாம் பேசிகிட்டு இருப்பார், முக்கியமான விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு கொண்டாத்தில் அந்த சிஇஓ என்னை பார்த்து கேட்பாரு, மேக்ஸ் டெல் மீ வாட் யூ சே ஃபார் திஸ் அப்படின்னு. வாட் சாரி சார் அப்படின்னு. இது வழக்கமாக இருந்துச்சு. கடைசியில் இது ஒரு ஜோக்காக மாறிடுச்சு எங்கள் ஆஃபீஸில். மேக்ஸ் மீட்டிங்லாம் தூங்கிடுவான்டா. உண்மையாக சொல்கிறேன், என்னை பற்றி முக்கியமாக மற்ற நேரத்தில் நல்ல வேலை செய்வேன், நல்ல வேலை செய்ய. அந்த மீட்டிங் மட்டும் எனக்கு ஒத்துக்காது. மீட்டிங்ஸில் மட்டும் இவன் காணாமல் போயிடுறான். இது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எங்கள் பாஸே என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. யூ ஆர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ். கடைசியில் அப்ரேசலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி. மீட்டிங்கில் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த மீட்டிங். You don't have the enough knowledge, you don't have enough data point. இப்படிலாம் என்னமாலாம் ஆப்ரேஷன் அவர் வாய்க்கும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியல. நான் நல்லா ப்ரிப்பேர்டாக தான் நான் போகிறேன், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், வெளியே தனியாக பேசும்போது இதெல்லாம் நிறையா பேசுகிறேன், இதை பற்றி நிறையா சொல்கிறேன். அப்புறம் ஏன் மீட்டிங்கில் மட்டும் என்னால் இப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மீட்டிங்கில் ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியல. பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார்.
The Holy Spirit reminded me about something very important. என்ன ஞாபகப்படுத்தினார்னா, இந்த மீட்டிங்கில் உட்காந்துருப்பேன் நான். எனக்கு பிக்சராக எனக்கு காமிச்சார் ஒரு வாட்டி ஜெபிக்கும் பொழுது. மீட்டிங்கில் நான் உட்காந்துருப்பேன். மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் பொழுது அது ஒரு போர்ட் ரூம் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் இருக்கும் பெருசாக, சுற்றி நிறையா சேர் இருக்கும். அங்கே ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கோம். இந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு அந்த பாட்டில்லாம் வச்சுருப்பாங்க, தண்ணி பாட்டில் ஒரு 5 பாட்டில் வச்சுருப்பாங்க, பெரிய தண்ணி பாட்டில். திடீர்னு ஏதாவது ஒரு தண்ணி பாட்டில் தள்ளி இருக்கும். அதை பார்த்தோன்னே என் கவனம்லாம் அதில் போய்டும். நிறையா தள்ளி வச்சுருக்கிறாங்க, ஏன் ஹவுஸ் கீப்பிங் சரியாக அதை வைக்கல, அவங்க கரெக்டாக வச்சுருக்கணும்ல அப்படின்னு கவனம் அங்கே சிதறும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட். இல்லைன்னா அந்த ப்ரெசன்டேஷன் போடுவாங்க பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இவங்க நம்ம வோடஃபோன் கலரை யூஸ் பண்ணல, வேறு ஏதோ கலரை யூஸ் பண்ணுறாங்களே, ஏன் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஏன் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படியே மனசு அதில் போயிடும். இல்லாட்டி என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், இன்னொரு லீடரு. அவருக்கு என்ன வேலைன்னா கால் இப்படி மேலே போட்டு இப்படி இப்படி ஆடிட்டே இருப்பார். அப்படியே பார்ப்பேன், இவர் ஆட்டி ஆட்டி சேர் தள்ளி போகுது, பின்னாடி எல்லாரும் ஒரே சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இவன் எனக்கு இதெல்லாம் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது. ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, படம் போட்டு காட்டுறாரு. ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற பல விஷயங்கள் எனக்கு என்ன பண்ணுது, என் பிரெயினை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என் பிரெயினை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னோட கவனம் என்ன ஆகிடுது, அந்த டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற விஷயம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ மீட்டிங் காலி, என்ன பேசுனாங்க கூட தெரியாது. எழுப்பி விட்டா இருந்துச்சா, என்னது என்ன நடக்குது, a+b = 2ab² அப்படின்னு ஏதாவது வளர வேண்டியது. இது பேர் என்னன்னு தெரியுது, இப்போ தான் ஓசிடியா? ஓகே, ஒரு விதமான ஓசிடின்னு வச்சுப்போம். ஓகே, இது எனக்கு இந்த பேட்டர்ன் இருக்கிறது எனக்கே ரொம்ப நாளாக தெரியல. பட் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, எனக்கு காண்பிக்கிறாரு. எப்படி காண்பிக்கிறேன், ஃப்ளாஷ்பேக்ஸை காண்பிக்கிறாரு. நல்லா யோசிப்பேன், நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்தில் கேட்குறேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த மீட்டிங் டைமில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஆகுது, ஏன் என்னால் கவனிக்க முடியல, ஏன் என்னால் அவங்க பேசுகிறது கவனிக்க முடியல, ஏன் திடீர்னு மீட்டிங்கில் அவங்க கொஸ்டின் கேட்டால் நான் பேபன் முடிக்கிறேன், ஏன் நான் டிஸ்கனெக்ட் ஆகிடுறேன். நான் நினச்சிட்டேன் நான் தூங்கிடுறேன் மீட்டிங்கில், நான் நினச்சிருந்தேன்னா நான் மீட்டிங் எனக்கு புரியல, அவங்க நடத்துறது எனக்கு புரியல, எனக்கு அந்த எக்ஸல் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் புரியல, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் நம்பர்ஸில். இப்போ தான் நினச்சிது, ஆனால் நம்பர்ஸில் நான் அவ்வளோ வீக்கு கிடையாது, எனக்கு அது தெரியும். எனக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் புரியும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வெளியே போட்டிருக்கிறேன். என் பாஸ் கூட தனியாக 1-to-1 பேசும்போது அதெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் மீட்டிங்கில் என்னால் ஏன் பேச முடியல, கவனிக்க முடியல அப்படின்றது புரியல. ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், எனக்கு உணர்த்துங்க என்று சொல்லும்போது God is taking me to flashbacks of one meeting after one meeting after one meeting. எல்லா மீட்டிங்கும் எனக்கு உணர்த்துறாரு, காண்பிக்கிறாரு. எங்கே நீ மிஸ் பண்ண பாரு, எங்கே நீ மிஸ் பண்ண பாரு, எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆன பாரும்போது எல்லாமே came down to this point. கொஞ்சம் ஏதாவது டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா, அன்பிளான்டாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சீர் வெளியே இருந்துச்சுன்னா, அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உடனே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன். பேதுருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க, பாவம். பீட்டர் had a problem like this. அந்த பிரச்சனை தான் அவனை இப்படி செஞ்சிருக்கு, இப்படி போட்டு சின்ன பின்னமாக்கியிருக்கு. ஆனால் what I saw was something very beautiful. 3 முறை அவன் தூங்குறத பார்க்கிறோம். முதல் முறை என்னாச்சு, அவன் தூங்கும் பொழுது யாருக்கா தெரியுமா, அவன் அந்த இடத்துல ஜெபிச்சிருக்கணும். ஆனால் அவன் ஜெபிக்கல. கெத்செமனேல கொஞ்ச நேரத்தில் மறுதளிச்சான். புரியுதா புரியுதா கொஞ்ச நேரத்தில் மறுதளிச்சான். ஒருவேளை அவன் முழிச்சிருந்து விழிச்சிருந்து ஜெபிச்சிருந்தான்னா டெம்ப்டேஷன்ல விழுந்திருக்க மாட்டான். ஏசப்பா ஃபர்ஸ்டே சொன்னாரு, வாட்ச் அண்ட் ப்ரே, டெம்ப்டேஷன்ல விழுந்துராத என்று சொன்னாரு. ஆனா அவன் முழிச்சிருந்து ஜெபிக்கல. கொஞ்ச நேரத்துல ஏசப்பாவை மறுதளிச்சான். எத்தனை முறை ஏசப்பா அவனை பார்த்தாரு, ஜெபிக்கிறியா ஜெபிக்கிறேன்னு எத்தனை முறை கேட்டாரு? கேட்கல. எத்தனை முறை கேட்டாரு? எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க. 3 முறை கேட்டாரா? கரெக்டா பைபிள் தானே சொல்லிருக்கு. எத்தனை முறை மறுதளிச்சான்? 3 முறை. ஜெபிக்கல, 3 வாட்டி ஞாபகப்படுத்துறாரு, 3 முறை போய் மறுதளிச்சிட்டான். So first time when he was supposed to pray, he was not praying and he slept. So what happened? He came and he fell into sin. நான் சொன்னல பேட்டர்ன் சில சமயம் சின்னுக்கு நேரம் நம்மளை நடத்தும் என்று சொல்லி. ரெண்டாவது மலையில டிரான்ஸ்பிகுரேஷன் அப்போ என்ன நடந்துச்சு? அவன் ஜெபிக்கல, அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை தூங்கிட்டான். என்ன நடந்துச்சு? அந்த குளோரியை முழுசா பார்க்க முடியல.
அவன் ஒருவேளை முழிச்சிருந்தானா அப்பவே அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெவலேஷன் ஆண்டவர் அப்படியே கொடுத்துருந்த 3 பேரை தனியா ட்ரீட் பண்ணியிருந்தார். 3 பேருக்கு தனியா டிசைபிள்ஷிப் கோர்ஸ் நடத்தியிருந்தார். இந்த 3 பேருக்கு தனியா ட்ரைனிங் நடத்தியிருந்தார். இந்த 3 பேரை தனியா டீச் பண்ணியிருந்தார், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம்ன்ற அவருக்கு தெரியும். அந்த 3 பேருக்கு இப்படி சில கிளாஸஸ் தனியா வச்சிருந்தாரு. ஆனா அந்த கிளாஸ் டைம்ல தூங்கிட்டாங்க. அதனால அவங்க இந்த ரெவலேஷன் கிடைக்கல, அந்த டீச்சிங் அவங்க கத்துக்காதனால தான் நிறைய பிரச்சனை அப்புறம் சந்திச்சாங்க. புரியுதா இல்லையா? ஆனா கடைசி முறை பாருங்க, லாஸ்ட் டைம் இப்பவும் தூங்கினா. அது அவனோட பலவீனம், தூங்கினா. ஆனா இந்த முறை தோக்கல. பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த முறை தோக்கல அவன். Do you see something interesting out here? இது பைபிள். இதை பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? இந்த முறை தோக்கலாம் அவன். அதே வீக்னஸ், சேம் பலவீனம், திரும்ப ஜெபிக்க வேண்டியதை தூங்குறான். ஆனா இந்த முறை அவன் தோக்கல. மற்ற 2 முறையும் தோத்தான், இந்த முறை தோக்கல. விடுதலை அடைஞ்சான், ஜெயிச்சான். எப்படின்னு யாருக்கா புரியுதா? சில சமயம் நம்மளுடைய சில பலகீனங்கள் உடனே சரியாகாது பாருங்க. அந்த பேட்டர்ன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் இமிடியட்லி. மாறவே முடியாதுன்னு இல்லை, ஆனால் ஒருவேளை ரொம்ப நாட்கள் எடுக்கலாம், சில சமயம் மாறாம கூட இருக்கலாம். சம் பேட்டர்ன்ஸ் கேன் பி டிஃபிகல்ட். சர்டன் ஐடென்டிட்டி, அது நம்மளோட ஐடென்டிட்டியாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் நம்ம ஜெனட்டிக்காக வந்த விஷயமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாது, சில விஷயங்களை மாற்ற முடியாது. புரியுதா? என்ன இப்போ மாற்ற சொன்னீங்கன்னா, இந்த ஓசிடியை மாற்ற சொன்னீங்கன்னா மேபி கஷ்டம், என்னால் மாற்ற முடியாது. இட்ஸ் அபவுட் மை ஹார்மோன்ஸ், மேபி ஜெனட்டிக்ஸ், whatever. ஆனால் மாற்ற முடியாது. ஆனால் மாற்ற முடியாது என்பதற்காக அதை பாவத்திற்கு ஒரு டூலாக விட முடியாது. Are you understanding what I'm trying to say? நம்ம கிட்ட சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். You might be thinking about my pattern. என்னோட அந்த ஓசிடி பத்தி நீங்க ஒருவேளை யோசிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிற இப்படிப்பட்ட சில டிஸார்டர்ஸ், வீக்னஸ் உங்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் that's the intention. இங்க ஒரு சர்மனை கேட்டு போய் கைத்தட்டி சந்தோஷமா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றது இல்ல. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரணும். இருபுறம் கருகுல பட்டயம் இது. புரியுதா இல்லையா? So now follow me, don't get distracted. So அப்போ இந்த சில பேட்டர்ன்ஸ் மாற்ற முடியலன்னா அதுக்கு என்ன செய்யறது? பேதுரு ஏதோ செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ஃப்ளாஷ்பேக்கில் உணர்ந்திருக்கிறாரு. மாடி வீட்டு அறையில் அவருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியான அனுபவம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்து அவங்களை சந்திச்சிருக்கிறாரு, அவரை ரிஸ்டோர் பண்ணியிருக்கிறார், லவ் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய விஷயம் பேதுருக்கு இப்போ நடந்துச்சு. பேதுரு இஸ் நாட் த ஓல்டு பர்சன், இப்போ அவர் பெட்டர் பர்சனாக இருக்கிறாரு. வார்த்தை அவரை பலப்படுத்திடுச்சு. இப்போ மைண்டட், இப்போ பேதுரு காட் மெச்சூரிட்டி. அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ஒருவேளை ரெவலேஷன் வந்துருச்சு. அவருக்கு ஆவியான உணர்த்திட்டாரு, எப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குமா, ஆனால் நீ இதை சரி பண்ணிக்கோ, அதை ஒர்க் பண்ணு. காமிச்சிட்டாரு பேதுரு, காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? இதுக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏதோ பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணது என்னன்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் எப்படி அவர் ஜெயிச்சார்னு மட்டும் பார்க்கலாமா? எப்படி ஜெயிச்சார்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம அந்த வசனத்துக்குள்ள திரும்பி போனோம். எந்த வசனம் வாசித்தோம்? பேதுரு தூங்குனது எந்த வசனம்? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். கரெக்டா? 12ஆம் அதிகாரம் திரும்பியும் வாசிக்க கேட்போம் வேகமாக. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக
ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்படியே எத்தனாவது வசனம் அது? எத்தனாவது வசனம்? 5வது வசனம். 5வது வசனம். அப்படியே. அப்படியே இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த 5வது வசனத்தை. அப்படியே எல்லாரும் உங்க பென் அதுக்கு வச்சுக்கோங்க அதுல. So Peter was kept in prison. So Peter was kept in prison. But earnest prayer for him earnest prayer for him. சொல்லுங்க. Earnest prayer for him was made to God by the church. Was made to God by the church. Hallelujah. Hallelujah. அவனுக்கென்று சொல்லி சபை ஜெபிச்சதியா? இவன் ஒருவேளை தூங்கிட்டான். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவனுக்காக சபை ஜெபிச்சிட்டு இருந்தது. அந்த சபை ஜெபிக்கிறதுனால தான் ஜெபம் நடந்துச்சு. அந்த ஜெபத்தினால தான் இவன் ஜெயிச்சான் அந்த வாட்டி. இப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம் இது பை ஃப்ளூக்கு சபை ஜெபிக்கிறது எங்க பார்த்தாலும் சபை ஜெபிக்கிறதுன்னு செய்வாங்க, அப்படி ஜெபிச்சிருப்பாங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம்னா பேதுருக்கு இது நல்லா தெரியும். அவனுக்கென்று சொல்லி சபை ஜெபிக்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க? அதே வசனங்கள் இருக்கு. எங்க இருக்கு? வெளியே வந்த உடனே பேதுரு எங்க போறான்? ஃபர்ஸ்ட் எங்க போறான்? வசனம் 12ஆம் வசனம். யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். நேரம் மரியாள் வீட்டுக்கு வந்தான். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நேரம் எங்க வரான்? அவனுக்காக யார் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வரான். எதுக்கு அங்க வரான்? சாட்சி சொல்றதுக்கு வரான். சரி, நன்றி. அவன் ஆக்சுவலா அங்கிருந்து தப்பிச்சு போறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்ல, சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டான்னு இருக்கு வசனம். சொல்லிட்டு எப்படி போயிட்டான்னா அந்த லீடர்ஷிப்பே ஜேம்ஸ் கிட்ட ஜீசஸோட தம்பிகிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான் வேற இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பீட்டரோட லீடர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வர அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுலோட லீடர்ஷிப், ஜேம்ஸோட லீடர்ஷிப் பற்றி தான் அதிகமாக பேசப்படும். பீட்டர் அதுக்கப்புறம் 1-2 இடங்களில் தான் பேசப்படுவார். ஏன்னா அதுக்கப்புறம் சர்ச்சோட லீடர்ஷிப்பே அவர் அங்கே ஜேம்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவர் ஸ்லோவாக வரைக்கும் போயிட்டார். பட் போகிறதுக்கு முன்னாடி he wanted to come and share his testimony so the church will stop praying for this particular point. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க இவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் வெளியே சிறையிலேருந்து வெளியே வரணும், தப்பிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னு பீட்டருக்கு தெரியும். அதனால தான் அவன் அங்கே வரான். So Peter knew this. So the சபை ஜெபிக்கிறனால இந்த முறை அவனோட பேட்டர்ன்ல இருந்து அவன் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டா மாறிச்சானா மாறல, ஆனா அது பாவத்துக்கு நேரா போல அவன் ஜெயிச்சிட்டான். புரியுதா? So now let's come to this most important point, our learning for this day. What did Peter do to overcome? வெற்றி பெற பேதுரு என்ன செய்தார்? What did he do? இந்த அவனோட பேட்டர்னை அவன் திரும்ப திரும்ப விழுற, திரும்ப திரும்ப பாவத்துக்கு நேராக கொண்டு போற அவனோட ஒன் ஆஃப் த பிஹேவியர்ஸ் எப்படி பேதுரு ஜெயிச்சான்? வேகமாக பார்க்கலாமா? எவ்ரிபடி அவுட் தேர், வேகமாக பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டடா? ஓகே, 3 விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலாக 4 விஷயம் இருக்கு. ஆனால் ஃப்ரேம் ஒர்க் 3 விஷயத்தில் இருக்கு. எல்லாரும் கமிட் பண்றீங்களா? நாங்கள் இதை ட்ரை பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம், கமிட் பண்றீங்களா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐடென்டிஃபைங் த பேட்டர்ன். பழக்கம் என்ன? அது என்ன அந்த விஷயம்? அது என்ன பழக்கம்? என்னோட ஒட்டிட்டு இருக்கிற இந்த பழக்கம் என்ன? என்னோட குணம் என்ன பின்னாடி தள்ளுகிற குணம். நிறைய நேரத்தில் நமக்கு தெரியல எதனால நம்ம இந்த மாதிரி பண்றோம், எதனால இந்த மாதிரி எதனால இந்த மாதிரி பாவத்தில் திரும்பி பாவத்தில் விழுறதை தான் நம்ம கவனம் செலுத்துவோம். அந்த பாவத்தில் விழுறதுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும் நம்ம லைஃப்ல. ஸோ நம்மளுடைய சில பேட்டர்ன்ஸ் இருக்கு, நம்மளுடைய சில பிஹேவியர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். சில பிஹேவியர்ஸை மாற்ற முடியும், சில பிஹேவியர்ஸை உடனே மாற்ற முடியாது. சில பிஹேவியர்ஸை கொஞ்சம் அதை ரீஆல்டர் பண்ணா அது நன்மையாக கூட மாறும். காலேஜ் வெளியே போகணுன்றது மேபி ஒரு பேட்டர்ன். ஆனால் அது டீ கடைக்கு போகாமல் ஒரு வாக்கிங்கு போனால் அது பேட்டர்னை கொஞ்சம் ரீஆல்டர் பண்ணால் அது நன்மையாக கூட முடியும். புரியலையா? ஓகே, லிசன் டு திஸ் நவ். ஸோ பீட்டர் ஃபர்ஸ்ட் செய்கிறது என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டார் அவரோட பேட்டர்ன் என்னன்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நல்லா சொல்கிறேன், அடித்து தைரியமாக சொல்கிறேன். பீட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்ட போகிறேன். பீட்டருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. எனக்கும் அப்படிதான். ஏன் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நான் டிஸ்கனெக்டட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது, அதை குறித்து நான் ரொம்ப ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு தெளிவாக அந்த பேட்டர்ன் என்ன என்பதை காமிச்சிட்டாரு. நவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு தெரியுமா? நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அது பாவத்தில் விழுந்தப்போ அது பாவத்தை நினச்சி ஒரே குற்ற உணர்ச்சியில் ஒன்று இருப்போம், இல்லாட்டி யாராவது குறை சொல்லுவோம், இல்லாட்டி திரும்ப திரும்ப விழுந்தவொன்னே அது அவ்வளோதான், இது மாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்படியே போயிடுவோம். தவிர அது என்னதுனால அதை நான் செய்கிறேன் என்பதை நம்ம கேட்க மாட்டோம். ஜெபத்தில் நான் உங்கள் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த காலை நேரத்தில், நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப விழுற ஒரு காரியத்தை குறித்து, ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்கிட்ட ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஆண்டவரே என்கிட்ட ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குது, ஒரு பிஹேவியர் இருக்குது, அந்த பிஹேவியர்னால தான், அந்த வீக்னஸ்னால தான் இந்த பாவத்தில் வந்து நான் விழுறேன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து நான் இப்போ ஜெபிக்கிறேன், ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, என்ன பேட்டர்ன், விச் பேட்டர்ன் ஆஃப் மைண்ட், விச் பிஹேவியர் ஆஃப் மைண்ட், எந்த பழக்கம் அது என்னை இங்கே கொண்டாந்து தள்ளுது, அதை எனக்கு காண்பீங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துவார், காமிப்பார், பேட்டர்னை காமிப்பார். ஓகே, இப்போ பேட்டர்னை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன? கலாச்சாரத்தை மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை சுற்றி ஒரு கல்ச்சரை உண்டாக்கணும். யூ ஹேவ் டு பில்ட் அ கல்ச்சர் அரவுண்ட் யூ. எப்படி? என்னோட எக்ஸாம்பிள் வந்து போகிறேன். நான் சொன்னேன் என்னோட பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த ஓசிடி பேட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மீட்டிங்கில் உட்காந்தேன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னோட கூட ஒர்க் பண்ணுற அந்த டீம்ஸ், அந்த நிறைய லீடர்ஸ் இருக்காங்களே, அதில் ஒரு 2-3 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இதனால தான் அப்படி அது நினைக்கிறேன்னு. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எந்த மீட்டிங் போனால் நம்ம பக்கத்தில் உட்காருவோம். ஒருத்தர் எனக்கு முன்னாடி, நான் உண்மையாக அது ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணேங்க, போய் சொல்லலை. ஓகே, ஒருத்தர் எனக்கு எதிர்க்க உட்காருவார், என்ன ஆனாலும் அவர் எதுக்கு தான் உட்காருவார். இன்னும் 2 பேர் என்னோட 2 சைடில் உட்காருவாங்க. ஸோ மீட்டிங் நடக்க ஆரம்பித்த உடனே அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, எங்கேயாவது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். நான் அப்படி ஆனேன்னா இந்த 3 பேரும் என்னோட அட்டென்ஷன் எப்படியே திரும்பி கொண்டு வருவாங்க. பக்கத்தை தட்டுவார், கவனிக்கிறியா இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்வார். எதிர்க்க இருக்கிறவர் பார்ப்பார், அங்கேருந்து கை காட்டுவார், சிக்னல் காட்டுவார். உடனே இமீடியட்டாக நான் திரும்பி வந்துடுவோம், நோ ஐ ஹேவ் டு லிசன் அப்படின்றது வந்துடும். இன்னொருத்தர் என் பக்கத்தில், அவர் நல்லா வில் டேக் நோட்ஸ், சூப்பராக நோட்ஸ் எடுப்பார். அவர் எல்லாத்தையும் டக்குன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் கொஸ்டின் வச்சா டக்குன்னு எனக்கு காமிச்சிருவார், என் பக்கத்தில் இப்படி வச்சுருவார். அதை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிடும் என்ன பேசுகிறாங்க என்ன. இதை லிட்ரலாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம். உண்மையாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் இது, ஒருவேளை அவங்க இதை சம்மனை லேட்டர் ஆன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில். ஒரு கல்ச்சரை உருவாக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்ச்சரை உருவாக்கணும். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த மீட்டிங்கை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வி ஹேட் அ கல்ச்சர். அதுக்கு முன்னாடி நாங்கள் காசிப் பண்ணிகிட்ருப்போம். பேண்ட்ரி போனால் காசிப் பண்ணுவோம். இது எங்களோட ஒரு ஹேபிட், அது எல்லா கார்பரேட்ஸ்லேயும் இருக்கும். மேனேஜ்மெண்ட் பற்றி காசிப் பண்ணால் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தோம், இனிமேல் நம்ம பேண்ட்ரிக்கு அந்த டீ சாப்பிட போகும்போது காசிப் பண்ண மாட்டோம், இந்த வீக்கோட மீட்டிங்ஸை பற்றி பேசுவோம், அதோட ஆக்ஷன் பாயிண்ட்ஸை பேசுவோம். ஒரு கல்ச்சரை உண்டாக்கணும், பீப்புளை சுற்றி அந்த மாதிரி பீப்புளை நான் உருவாக்குறேன். அந்த பீப்புள் கூட பேசணுன்னோட ப்ராப்ளமை ஷேர் பண்ண, அதுக்கேற்ற ஒரு கல்ச்சரை உருவாக்கணும், கலாச்சாரத்தை உருவாக்கணும். எங்களுடைய சில விஷயங்களை மாற்றணும். நாங்கள் நெகட்டிவாக பண்ணுற சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போலேருந்து நான் அந்த கம்பெனி, நான் சொல்கிற கம்பெனியில் நான் 11 years ஒர்க் பண்ணேன். 9.5 years எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. கடைசி 1.5 வருஷம் எனக்கு ஒரு சீனியர் ரோல் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 year எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு சீனியர் ரோல் கொடுத்தாங்க. அந்த 1 yearல எவ்ரி மண்டே எங்களுக்கு வந்து எங்கள் சிஓட மீட்டிங் நடக்கும். நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிஓ எப்போதும் என்ன கேள்வி கேட்பார், அதை வச்சு அந்த மீட்டிங்கை நடத்துவார். அந்த 1 year என் எக்ஸாம்பிளாக சொன்னார், மீட்டிங் இவனை மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த லாஸ்ட் 1 year, அந்த 1.5 years எனக்குள்ளே வந்த மாற்றம், சில விஷயங்கள் நான் மாற்றி அமைச்சேன், அது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேட்டர்ன் மாறிச்சா? மேபி நாட், பட் ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு. அதை சுற்றி ஒரு கல்ச்சரை உருவாக்கிட்டேன். அந்த கல்ச்சரை உருவாக்குறதுனால அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பீட்டர் என்ன பண்ணார், ஒரு கல்ச்சரை உருவாக்கினார் அவரை சுற்றி. எப்படிப்பட்ட கல்ச்சரை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. ஆக்ட்ஸ் 2:42 பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும்
உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தாங்க. யார் இந்த அவங்க? நியூ பிலீவர்ஸ். அந்த சர்ச்சில் ஆட் ஆர் பீப்புள். இவர் போய் பேதுரு அந்த ஆரம்ப சபையில் போய் ஊழியம் செய்கிற பார்த்தீங்களா? அந்த ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச பிரசங்கத்தை கேட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக போடப்பட்டிருக்கு ஜபத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஸோ பீட்டர் அவர் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இப்போ அவர் சுற்றி ஒரு கல்ச்சரை உருவாக்குறாரு. அவர் சுற்றி அவர் ஏற்படுத்துகிற அந்த மனிதர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு கல்ச்சரை உருவாக்குறாரு. அந்த பீப்புளை ஜபத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அவங்கள ஜபம் முக்கியம் என்பதை புரிய வைக்கிறார். ஏன்னா இவருக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு. அதனால இவர் தெரிஞ்சுக்கிறேன், என் பேட்டர்ன் நான் மாற்றணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களை ஜெபிக்க வைக்கணும், ஒரு ஜப கல்ச்சரை உருவாக்கணும் என்று சொல்லி ஒரு ஜப கல்ச்சரை உருவாக்குறாங்க. புரியுதா? ரெண்டாவது ரொட்டீன் வாசிப்போமா? 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பாருங்க, இதை ஒரு பிராக்டிஸாக வச்சுருந்தாங்க. அந்த ஜப நேரத்தில் ப்ரேயருக்கு போகிறது ஒரு ப்ராக்டிஸ். பைபிள் இருக்கு எல்லாமே ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் அங்கே இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருந்தாங்க. சர்ச்சில் அந்த டைமில் ஜபம் நடக்கும், அந்த டைம் ஜபத்துக்கு போயிடுவோம். இது ஒரு ரொட்டீன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த ரொட்டீன் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்னை மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். நான் சொன்ன தெரியுமா, நாங்கள் ஒரு ரொட்டீன் கொண்டு வந்தோம். டெய்லி அந்த பேண்ட்ரி போகிற டைமில் இந்த மீட்டிங்ஸை குறித்து அந்த வாரத்துக்குரிய பாயிண்ட்ஸை குறித்து பேசணுன்ற ஒரு ரொட்டீன் கொண்டு வந்தோம். அது ரொட்டீனாக மாறிடுச்சு. அப்போ எனக்கு மீட்டிங் ஃபோக்கஸ் வந்துச்சு. மீட்டிங் குறித்து இன்னும் நிறைய புரிதல் வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. ஸோ ஐ டிட் நாட் கெட் லாஸ்ட் இன் எனி அதர் மீட்டிங்ஸ். புரியுதா நான் சொல்கிறது? கடைசியாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஷேக்கன். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமா சொன்ன அந்த இடம் அசைந்தது. பாருங்க என்னாச்சு? அந்த இடம் அசைஞ்சது. எப்ப அசைஞ்சது? எப்ப அசைஞ்சது? அவங்க ஜெபிக்கும் பொழுது அசைஞ்சது. அப்போ இது எப்போ நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பேதுருவும் அவங்களும் கவுன்சிலுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறார்கள். கவுன்சிலில் அவங்கள ஆச்சரிய விதமாக வர வழி இல்லாமல் வெளியே விட்டுறாங்கன்னா, வெளியே விடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நீங்கள் ஜீசஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போல்ட்டாக சொல்கிறாங்க, பேசுவேன் என்று சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்த பிறகு அவங்க திரும்பியும் அவங்க மக்கள்கிட்ட வராங்க. மக்கள்கிட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிட்டு வாங்க நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லி இப்போ ஜெபிக்கலாங்க. இப்போ இந்த இடம் அசைகிறது. அப்போது ஜெபிக்கிறத இப்போ பேதுரு எப்படி உணர்ந்திருக்கிறாருன்னா, ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வரும் பொழுது எக்ஸ்ட்ரானரியாக அதை நடக்கும் என்பதை உணர்கிறார். ஒவ்வொரு முறையும் இப்போ நான் என் மனசை எப்படி மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் ஒவ்வொரு முறையும் அந்த மீட்டிங்கில் உட்காரும் பொழுது ஏதாவது எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது, ஆண்டவர் ஏதாவது எக்ஸ்ட்ரானரியாக கற்றுக் கொடுக்க போகிறாரு, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் இன்னைக்கு என் கரியரில் இது மூலமாக நடக்க போகுது, பர்சனலாக எனக்கு நடக்க போகுதுன்ற ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்போட ஜெபத்தோட போக ஆரம்பித்தேன். பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு, உங்களை ஒருவேளை பாவத்துக்கு நேராக தள்ளக்கூடிய பேட்டர்ன்ஸை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பேட்டர்ன்ஸ் நம்மளை நெகட்டிவாக சில விஷயங்களை கொண்டு போயிருக்குன்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? அந்த பேட்டர்ன்ஸை ஒவ்வொரு வாட்டி அந்த பேட்டர்ன் லூப்குள்ளே வரும்போது, இந்த பேட்டர்ன் கிட்ட வரும்பொழுது, அந்த பேட்டர்ன் சம்மந்தமான சில விஷயங்கள் வரும்பொழுது நம்ம இல்லை இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் ஆண்டவர் ஏதோ எக்ஸ்ட்ரானரியாக செய்ய போகிறேன், நான் ஃபோக்கஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும். விசுவாசம் பேதுருக்குள்ள இப்போ விசுவாசம் அதிகரிச்சிருக்கு. அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு முறையும் மேலே ஜெபிக்க போகும்போது நான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதோ எக்ஸ்ட்ரானரியாக வச்சிருக்காரு. ஏன்னா டிரான்ஸ்பிகரேஷன் அப்புறம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, கெத்செமனேல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, ஏதோ அந்த பிரிசன் எக்ஸ்ட்ரானரி. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க போகும்போது எக்ஸ்ட்ரானரி ஏதோ நடக்க போகுது. ஐ நீட் டு வெயிட் ஃபார் த எக்ஸ்ட்ரானரி. வாழ்க்கை அப்படி வாழ ஆரம்பிச்சு பாருங்களேன். எந்த விஷயம் உங்களோட வீக்னஸ் நினச்சி அழுத்திட்டு இருக்கிறீங்க, எனக்கு நேரத்துக்கு வர முடியல, என்னால் பங்க்சுவாலிட்டி என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறது தெரியும். நிறைய பேர் நான் பேசும்பொழுது சொல்லுவாங்க, ஏன் டைமுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ட்ரை பண்ணுறேன், முடியலன்னு சொல்லுவாங்க. ஐ எம் கோனா என்கரேஜ் யூ, ஜஸ்ட் ட்ரை திஸ் அவுட். நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்க,
நான் சீக்கிரமாக போகணும், கரெக்டாக டைம் போகணும், ஏன்னா சம்திங் எக்ஸ்ட்ரானரி. அந்த 1 minute நான் மிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த 1 minuteல எக்ஸ்ட்ரானரியாக ஆண்டவர் தான் எனக்கு வச்சிருக்கேன், நான் மிஸ் பண்ண மாட்டேன் சொல்லி பாருங்க. லெட்ஸ் ஹேவ் தட் ஃபெய்த். சில விஷயம் நம்ம டிசிப்ளின்டாக பண்ணாமல் அது ஒரு ஒழுங்கீனமாக பண்ணுறோம் தெரியுமா, அது கேட்டால் பேட்டர்ன் சொல்கிறது தெரியுமா. அப்போது நீ உங்களுக்கே சொல்லி பாருங்க, இல்லை நான் இதை இப்படி செஞ்சால் கரெக்டாக செய்ய வேண்டிய விதத்தில் அதை செஞ்சால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எக்ஸ்ட்ரானரி எனக்கு செய்ய போகிறார். ஒருவேளை நான் அதை சரியாக செய்யாதனால, டிசிப்ளின்டாக செய்யறதுனால, அந்த பணத்தை நான் சரியாக டிசிப்ளின்டாக நான் மேனேஜ் பண்ணாத அந்த சமயத்தில், அந்த மாதத்தில், அந்த ரூபாவில் நான் ஏதோ எக்ஸ்ட்ரானரியாக மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வில் டூ த வே இட் ஷுட் பி டன். ஸோ ஐ வில் see the extraordinary thing that God has got for me in that. எனக்கு பிரியமானவங்களே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை இந்த சபையில் செய்கிறார் என்று சொல்லி. நமக்கு தெரியுதோ தெரியல, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, நிறைய விஷயம் நான் இங்கே கல்ச்சராக மாற்றிட்டு இருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஆவியானவர் எனக்கு உணர்த்துறத கல்ச்சராக மாற்றுறேன். நிறைய நேரத்தை நான் காசிப்பிங் பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஒருவேளை சில கஷ்டமாக இருக்கலாம், நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அதை செய்யலாம், ஆனால் உண்மையாக செய்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கல்ச்சரை மாற்றும் பொழுது நம்ம இந்த இடத்துல சபையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதமான விஷயங்களை செய்கிறத பார்ப்போம். ஜெபங்களுக்கான ஒரு கல்ச்சர், மார்னிங் ப்ரேயர் ஜாயின் பண்ணி சொல்கிறோம், ஆஃப்டர்நூன் ஈவினிங் ப்ரேயர் பற்றி பேசுகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் டெய்லி இந்த இடத்துல பின்னாடி 11 மணிலேருந்து 4 மணி தானே, எங்கே ரதியாக்கா 4 மணி தானே, 11 4 மணி வரைக்கும் ரதியாக்கா இங்கே இருப்பாங்க ஆஃபீஸில். அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜபத்திற்காக ஜப விண்ணப்பங்க ஜபிச்சிருக்காங்க. இங்கே யாராவது ஜபத்துக்காக வந்தால் அவங்களுக்காக ஜபிக்க காத்திருக்காங்க. சில சமயத்தில் ஜோதி ஆண்டியும் ஜாயின் பண்ணுறாங்க. எத்தனை பேர் தெரியும் ஜபம் நடந்துட்டு இருக்குன்னு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்? சில கல்ச்சரை மாற்றுறோம், ப்ரேயர் கல்ச்சராக மாற்றுறோம். எங்க வீண் பேச்சுகளுக்கு பின்னாடி குறை பேசுகிற அந்த நேரங்களை கட் பண்ணி அது ஜப நேரங்களை மாற்றணும். அதில் நன்மையான வசனங்களை பற்றி பேசுகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம குறை பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் இப்படி, அவங்க வீட்டில் இப்படி, இங்கே அப்படி, அதெல்லாம் ஈஸி, ஒன்றுமே செய்ய முடியாது, அதை எதுவுமே மாற்ற முடியாது. குறை பேசுனால, மற்றவங்களை கிண்டல் பண்ணுறனால, குறை பேசுனால எதுவுமே மாற்ற முடியாது. அந்த நேரங்களை ஜபத்திற்காகவும் வசனத்திற்காகவும் நன்மையான காரியங்களுக்கும் பேசி பாருங்களேன். அந்த இடத்துல அந்த கல்ச்சர் மாறும் பொழுது அந்த இடத்துல பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஏன் இந்த கல்ச்சர் மாற்ற எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது? ஐ ஹேவ் அ பேட்டர்ன். ஸோ அதனால் என்னை சுற்றி இருக்கிற பீப்புளை நான் மாத்திரம் என்கரேஜ் பண்ணுறேன். இந்த சர்ச்சில் அந்த கல்ச்சர் வரணும்னு நினைக்கிறேன். அது பெரிய ஆசீர்வாதமாக மாறும். சபை எழுப்புதலை நோக்கி போவோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சபை மட்டும் இல்லை, நம்ம குடும்பங்களில் மாற்றம் வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் மாற்றம் வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப். am I perfect? No, I'm not perfect. Church is perfect? No, church is not yet perfect. பட் அதுக்குன்ட்டு அப்படியே உட்காந்துக்க மாட்டோம். இது எங்கள் பேட்டர்ன் சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு உட்கார மாட்டோம். முயற்சி எடுப்போம். டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க பீப்புள், கிண்டல் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. புரிஞ்சிச்சுன்னா முன்னாடி ஏறி போயிட்டே இருங்க. மாற்றங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில காட்டுவார்.